குமரவேல். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ராசிபுரத்துல இருந்து புதுப்பட்டி போற வழியில பட்டணம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள இருக்க காலபைரவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு, பௌர்ணமி சிறப்பு எல்லாம் ஐயா சொல்லுவோம். அப்படி கேட்டு. அரகர நம பார்வதி பதஜே அரஹ மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவருக்கும் நிறைவா போற்றி, ஏகம்பத்துறைந்தாய் போற்றி, பாகம் பின்னூர் வானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஸ்ரீ கற்பக விநாயகம் பஜே மகா கணபதே. நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டம் பட்டணம் கிராமம் பொன்மலை திருத்தலம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமியிலே, புண்ணிய சேத்திரத்திலே எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ பொன்னேஸ்வர ஆலயத்தில் நவ கால பைரவர் சன்னதியும், நர்த்தன விநாயகர் என்று சொல்லக்கூடிய நர்த்தன கணபதியும், 27 நட்சத்திர அதிதேவதையும் இங்கு சிறப்பாக அமைந்து தினசரி பூஜைகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அச்சமயம் பௌர்ணமி கிரிவலமும், தேய்பிரை அஷ்டமி மகா கால பைரவர் அபிஷேகமும் சிறப்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாராகி அம்மனுக்கு தனிப்பெரும் சன்னதியாக இங்கு அமையப்பெற்று ஆலய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பௌர்ணமி தினத்திலே அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ பொன்னேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று, சுவாமியில் ரதத்தில் அமர வைத்து இரு மலைகளுக்கு இடையே கிரிவலமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கிரிவலத்தில் திருமண தடைகளையும் புத்திர சந்தான பாக்கியத்தையும் இந்த கிரிவல சுவாமியின் ரதத்தை, இந்த கிரிவலத்தின் மூலம் சுவாமியின் இருபேர் இதுங்களாக வலம் வந்து இங்கு பொன்னேஸ்வரர் என்ற சொல்லுடைய சிவபெருமானையும் அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் வணங்கி இந்த கிரிவலத்தில் கலந்து கொண்டு பக்தர்கள் இந்த மலையினை வலம் வந்து சுவாமியின் அருளை பெற்று செல்கிறார்கள். அது சமயம் இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சகித பொன் வரதராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய சுவாமியும் இங்கு மலையின் மேல் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மலையின் கீழ் பொன்னேஸ்வரராகவும், மலையின் மேல் வரதராஜ பெருமாளாகவும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரிவலத்தில் வேறு ஆலயங்களில் சுவாமியும் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் மட்டும் கிரிவலம் செல்லக்கூடிய